செலவு பண்றது ப்ரொடியூசர் செலவு பண்ற ஒரு டைரக்டர் பேசும்போது பதில் சொல்லுவாருன்னு இல்லையா? டைரக்டர் பதில் சொல்லணுமா இல்லையா? எதுக்கு அவரை வெளிநடப்பு? அவர் சொல்லிருக்காரு, அவரே பதில் சொல்லிருக்காரு, அவரே பேட்டி கொடுத்திருக்காரு. யார் பேர் சொல்லிருக்காரு சொல்லுங்க. இல்ல பாட்டு எழுதினவரு இங்க தான் ஜெகன் தான் சொல்லிருக்காரு. டைரக்டர் தான் சொல்லிருக்காரு. யாரு பாருங்க, இப்போ ஜெகனும் சக்தி சாரும் சேர்ந்ததை படத்தை பண்ணாங்க சார். அது சொல்லவே இல்லை சார். அவர் ஏன் போற கான்செப்டே பண்ணாரு சார்? அப்படி சொல்லல, அவரே சொன்னாரு. இப்போ அதுக்கு பிறகு ஜெகன் வந்து பாரு ரெண்டும் பேச முடிச்சப்போ சக்தி சார் எல்லாம் முடிச்சாச்சு. இப்ப ஜெகன வரல. அவர் ஏன் பதில் சொல்லாம வெளியே போனாரு? ஏன் வாக் அவுட் பண்ணாரு? இல்ல ஆனா ஜெகன் வந்து அக்செப்ட் அந்த பிரச்சனை முடிஞ்சிட்டு முடிஞ்ச ஜெகன் வந்து பாருங்க கம்பெனி கொடுக்கவே இல்லை. நீங்க அதனால பாரு அதனால வந்து படத்துக்கு பிரச்சனை பண்ணாதீங்க. இயக்குனர் சொன்னது ஆனந்த விடன்ல இந்த பாடல்களை எழுதினது ஜெகன் சொல்லி நாங்க யாரும் சொல்லல. இயக்குனர் சொன்னாரு. இயக்குனர் வந்து சொல்லுங்க. சரி, நான் அடுத்த ஒரு பிரஸ் மீட் வைக்கிறோம். தனியா இழுக்க மாட்டோம். நீங்க அதனால சரியா வராது. ரெகக்னிஷன் கொடுக்கணும்ல சார். எவ்வளவு கஷ்டப்படுற சார். அறிவை திருடுறது தப்பா தப்பு இல்லையா சார்? காசு திருடினா கூட மன்னிச்சு விடலாம். அறிவை திருடுறது தப்பு. ஜெகன் இல்ல டைரக்டர் இல்ல. நீங்க பாருங்க ஜெகனை நாங்க ப்ரொடியூஸ் பண்றோம். இப்ப வரவிட்டா ஜெகன் கொண்டுங்க. இந்த வெளில நிக்கிறேன். எனக்குமே ஒத்துக்கணும். ஜேர்னலிஸ்டோட அறிவை திருடுறது எவ்வளவு தப்பு சார்? அது உங்களுக்குள்ள அலோ பண்ண முடியாது சார். அது இங்கே ஒரு கிளாரிட்டி கண்டிப்பா வெளியில தெரியணும். பணம் போட்டுருக்கீங்க சார், பல கோடி ரூபாய் பணம் போட்டுருக்கீங்க. தேவையா? முடிவு பண்ணுங்க. ஒரு படைப்பாளி படைப்பாளிக்கான அங்கீகாரம் தான் இப்ப. அந்த படைப்பாளி வந்து ஒரு பத்திரிகையாளர் என்ன மரியாதை? எந்த ஜேர்னலிஸ்டும் மரியாதை கொடுக்க மாட்டாங்க. பாம்பேல இருந்து வந்திருக்கு, அவர் என்ன பண்ணுவாரு? அவருக்காக மரியாதை சார். அவர் மரியாதை தரணும். போட்டுருக்காரு டைரக்டா வெளியே போறாரு. அவரே மரியாதை போறாரு. ஒரே ஒரு தப்பு வந்து இவங்க எல்லாரும் அவருக்கு என்ன மரியாதை தர சார்? மற்ற யாருமே போடி போட்டுருக்காரு ப்ரொடியூசர். அவருக்கு மரியாதை போறாரு. அவரு நிக்கற முடியாது. அவரு டைரக்டர் அவர் நிக்கணும் சார். நாங்க தயாரிப்பாளரோ வேற யாரையும் எதுவும் சொல்லல. இவர் பண்ற ஒரே ஜெகன் எங்க இருந்தாலும் கொஞ்சம் வாங்க மேடைக்கு ப்ளீஸ். ப்ரொடியூசர் மேல அவர் இருக்கும்போது டைரக்டர் வர சொல்லுங்க சார். ஏன் வெளியே போறாரு அவரு? ஜெகன் சார் அப்ப தப்பு இருக்குன்னு அர்த்தம். இல்ல ஆரம்பமே மாஸ்டர் ஃபங்க்ஷன் ஜெகன் ப்ளீஸ் எங்க இருந்தாலும் மேடைக்கு வரணும். ஆரம்பத்துல அவர்ட்ட பதில் கேட்றோம். ஜெகன் வந்துட்டாப்ல கேளுங்க. முன்னாடி வா ஸ்டேஜ். இல்ல அது பேசுங்க. அனைவருக்கும் வணக்கம். டிரான்ஸ் இந்தியா நிறுவனத்தில் வந்து 2014 வருஷம் ஒரு ஆபீஸ் பாயா சொன்னேன். ஒரு ஆபீஸ் பாயா எனக்கு ஈபிஆர் நடக்கும் முன்னாடி எங்கேயாவது நடக்குமாறு நான் வந்து பெருசா படிக்கல, பெரிய அழகு கிடையாது. இந்த கம்பெனியில வந்து என்ன சேர்க்கறதுக்கு நிறைய பேர் வந்து எதிர்ப்பு தெரிவிச்சாங்க. முதல்ல இந்த கம்பெனியில எப்படிப்பா ஒண்ணு சேர்ப்பாங்கட்டு. எங்க ப்ரொடியூசர் வந்து ரொம்ப கீழே உள்ள இடத்துல இருந்து மேல வந்து வருங்கனால என்ன முதல்ல பார்த்தாரு. ஒரு மனிதனை பார்த்தோன்னே எனக்கு நான் ரொம்ப நெகட்டிவா இருந்தேன். நமக்கு ஒண்ணு கொஞ்சம் எழுதுவேன், இலக்கியம் படிப்பேன், எல்லாத்துக்கும் தெரியும், உங்களுக்கு தெரியும். அப்போ வந்து எல்லாரும் என்ன சொன்னாங்கன்னா, நீ ஒன்னும் ஒரு பார்க்க ஒரு இதா இல்லையப்பா, அவ்வளவு பெரிய கம்பெனியில வேலை செய்யும்போது சார் இந்த நேர்ல பார்த்து என்ன சொன்னாங்க, பேச முடியல சாரி, ரொம்ப பேச முடியல, கவலையா இருக்கு. இப்படி ஒரு இந்த மேடையில நான் இப்படி வந்து நிக்க வேண்டி இருக்குன்னு நான் சத்தியமா நினைக்கவே இல்லை. அப்ப சார் என்ன சொன்னாங்க தெரியுமா? ஃபர்ஸ்ட் நீ ஆளு நல்லா ஹைட்டா இருக்கியப்பா, இது எவ்வளவு பெரிய பாசிட்டிவான விஷயம் தெரியுமா? ஹைட்டா இருக்கிறது ஒரு பர்சனாலிட்டி, நீ அதை போல நினைச்சுக்க அப்படின்னு சொல்லி ஃபர்ஸ்டே ஊக்குவிச்சு, நான் ஆபீஸ் பாயா இருக்கும்போது எந்த சேரை தொடச்சனோ அதே சேர்ல சார் உட்கார வச்சாங்க. அதனால என்னைக்குமே நான் அவங்களுக்கு என்னைக்குமே விசுவாசமா இருப்பேன். அது வந்து இப்ப என் ஒய்ஃபு, எனக்கு 3 குழந்தைங்க இருக்கு, என் ஒய்ஃபு என் 3 குழந்தைங்க வேணுமா, ராஜேந்திர ராஜன் சார் வேணுமானா நான் அவர் தான் வேணும்னு சொல்லுவேன். எனக்கு இந்த வாழ்க்கையே கொடுத்தது அவரு, எனக்கு கல்யாணம் நடந்ததுல இருந்து எனக்கு எல்லாமே அவர் தான், இதுக்கு மேல கிடைக்க போறது அவர் தான். அதனால அவரை கஷ்டப்படுத்துற மாதிரி எதையுமே செய்யக்கூடாதுங்கிறத நான் தெளிவா இருந்தேன். ஆனா அதே நேரத்துல ஒரு உண்மையை சொல்லணும். அது உண்மையை வந்து ரொம்ப நாள் மறைக்க முடியும், அழிக்க முடியாது இல்லையா? நம்ம அதை சொல்லணும். என்ன நடந்துச்சுங்கிறத சொல்லிடுறேன், யாரும் தவற நினைக்க வேண்டாம். இதுல சம்பந்தப்பட்ட ஏன்னா இங்க நடந்த உண்மை எல்லாத்துக்கும் தெரியும். அதனால ஆனா சில நேரத்தில் சில பேர்களால் வெளிப்படுத்த முடியாது. அது பூபதி மாஸ்டரா இருந்தாலும் எடிட்டரா இருந்தாலும் எல்லாத்துக்கும் தெரியும், அதை வெளிப்படுத்த முடியாது. நான் என்ன நடந்துங்கிறத சொல்லிடுறேன். இந்த படத்துக்கு முதல்ல மியூசிக் இருந்து சாம்சியஸ்.
அவருக்கு இயக்குனருக்கும் கொஞ்சம் செட் ஆகலைனால அவர் விலகிட்டார் படத்துல இருந்து. அப்புறம் வந்து பாட்டு வந்து போலீஸ்காரனை கட்டிக்கிட்டு அங்க பாட்டு எப்படி உருவாச்சுங்கிறதே நான் உண்மையை சொல்லிடுறேன். சிகப்பு சூரியன் ஒரு படம், சில்க் சுமிரா வந்து கண்டா கண்டா மாப்பிள்ளைன்னு ஒரு பாட்டு வரும். அது வந்து போலீஸ்காரனை கட்டினா அடிப்பா, டாக்டரை கட்டினா அப்படின்ற மாதிரி ஒரு லிரிக்ஸ் வரும். அப்போ வந்து நாங்க வந்து மலையாளத்துல ஒரு பாட்டு வந்து பெரிய ஹிட்டான ஒரு பாட்டு இருந்துச்சு. அந்த பாட்டோட டியூன் எடுத்து மியூசிக் டைரக்டருக்கு அனுப்பணும். அப்ப 400 ரூபாய் டைரக்டர் இருந்தாரு, கோ டைரக்டர் காமராஜன் ஒருத்தர் இருந்தாரு. அவர் தான் இதோடைய மூல கர்த்தா. இந்த பாட்டுக்கு ஐடியா சொன்னது அவர் தான். இப்படி ஒண்ணு பண்ணலாம் மியூசிக் டைரக்டர் இருந்து அந்த டியூனை உள்வாங்கி நான் அதை காப்பி அடிக்கல, அதை விட பெஸ்டா ஒண்ணு கொடுத்தாரு. கொடுத்த உடனே அதுக்கு வந்து டியூனுக்கு வார்த்தை எழுதுவோம். எழுதும் போது டைரக்டர் உட்காந்துருந்தேன், நான் உட்காந்துருந்தேன். டியூனை கேட்டு ஏன்னா தத்தகாரம்னா என்ன அப்படின்னா நிறைய பேருக்கு தெரியாது, டைரக்டருக்கே தெரியாது, எனக்கு தெரியும் தத்தகாரம்னா என்ன. அந்த தத்தகாரத்துக்கு நான் வார்த்தைகள் எழுதினேன், சில இன்புட்ஸ் அவர் கொடுத்தாரு. பாட்டு எழுதி முடிச்சு நான் எப்போதுமே இது வரைக்கும் என்கிட்ட இருக்கு எல்லா பாட்டையும் நான் எழுதி இயக்குனருக்கு அனுப்புவேன். மியூசிக் டைரக்டர் நேரடி அனுப்ப மாட்டேன், இயக்குனர் வழியா தான் போகும். அப்படி உருவாச்சு. அப்படி அந்த பாட்டு வந்து வந்துட்டு இருக்க நேரத்துல ஒரு இடையில என்ன ஒரு பிரச்சனை வந்துச்சுன்னா, டைரக்டருக்கு எனக்கு ப்ரொடக்ஷன்ல ஈபி இப்போ எங்க சார் வந்து ரொம்ப எல்லாத்துலயுமே கணக்காரமாக, அதாவது படத்துக்கு உள்ள எவ்வளவு நாள் செலவு பண்ணி வேஸ்டா செலவு பண்ணக்கூடாது கவனமா இருப்பாங்க. அப்ப சில விஷயங்கள் வந்து ப்ரொடக்ஷன்ல கொஞ்சம் எக்ஸஸ் ஆகுது. ஒரு 8 கோடி ரூபாயில துவங்கப்பட்ட படம் 15 கோடிக்கு மேல ஆகுது. இப்படி ஆகும்போது அங்க என்னென்ன பிரச்சனை இருக்குங்க நான் சாருக்கு கன்வே பண்ணேன். அதுல வந்து ரொம்ப டென்ஷன் ஆகிட்டு என்ன பண்ணிட்டாரு, நான் பாட்டுல வந்து ஜெகன் பேரை போட மாட்டேன்ட்டு எங்க சார் ரொம்ப ரிக்வஸ்ட் பண்ணாங்க. உண்மையிலே போடுங்க சார், சின்ன பையன் தான் வளர்ந்துட்டு போட்டு சார் சொன்னாங்க. ஆனா அவர் கேட்கல. சார் வந்து நான் ஏன் இதெல்லாம் உங்ககிட்ட சொல்லல, நீங்க எனக்கு தெரியும் முதல்ல சொன்னா நீங்க எல்லாம் எனக்கு இதெல்லாம் எப்படி அவர்கள் உங்களுக்கு தெரியலையா, நான் எதுக்கு சொல்லல அப்படின்னா, நான் அந்த பிரச்சனையை பண்ணா அவர் டிஐக்கு வரமாட்டாரு, படம் ஃபர்ஸ்ட் காப்பி எடுக்க முடியாது, 15 கோடி ரூபாய் செலவு பண்ணிட்டு வந்து பிசினஸ் பிரச்சனை எல்லாம் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு நான் அமைதியா இருந்தேன். இன்னைக்கு கேட்டதுனால உண்மையை சொல்ல வேண்டிய ஆயிடுச்சு. இது வரைக்கும் இப்ப ஒரே ஒரு கேள்விதான், உங்க பேர் அதுல போடணுங்கிறது உங்களுக்கு விருப்பம் இருக்குல்ல? ஒரு படைப்பாளியோட கண்டிப்பா 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 அத நீங்க இப்போ சொல்லுங்க. ஒரு ப்ரொடியூசர் நமக்கு உத்தரவாதம் கொடுக்கட்டும், படம் வரும்போது உங்க பேர் வந்து பாடல்னு உங்க பேர் இருக்கட்டும். இல்ல அது ப்ரொடியூசர் என்ன முடிவு எடுத்தாலும் அதுக்கு கட்டுப்படுத்திருக்கேன். இப்ப எனக்கு உங்களுக்கு இப்ப உண்மை இயக்குனரே ஒரு பிரபலமான வார இதழ்ல பேட்டி கொடுக்கிறாரு முன்னாடி. அப்ப ஜெகன் நான் சொல்றேன் யாருக்கே நான் சொன்னா இது வரைக்கும் கோவமே எங்க வருதுன்னா, எங்க இந்த மாதிரி தகவலை அந்த இயக்குனர் தானே பதிவு பண்றாரு. பதிவு பண்ண இயக்குனரே இப்ப வந்து மௌனமா நீங்களே சொல்லிட்டீங்க முடியும் எல்லாரும் முன்னாடி. இப்ப நீங்களே சொல்லிட்டீங்கல்ல, நான் எல்லாமே இயக்குனருக்கு தான் எழுதி அனுப்புனேன். ஏன்னா இயக்குனர் ஓகே பண்ணி தான் மியூசிக் டைரக்டருக்கு போகணும். இதான் ரூல்ஸ். பணம் எடுக்கிறது பிரச்சனை இல்ல, அறிவை தான் எடுக்க கூடாது. அது ரொம்ப படைப்பாளியா உங்களுக்கு அங்கீகாரம் வேணுங்கிறது சக பத்திரிகையாளரா நாங்க வந்து இப்ப கோரிக்கை வைக்கிறோம். நீங்க எழுதின அதாவது இப்போ இதுதான் ஃபர்ஸ்ட் டைம் நான் கவனத்துக்கு வந்திருக்குது. நீங்க இதை பேசிட்டு போயிட்டு இருக்கு, இந்த ஃபங்க்ஷன் முடியாது. அதனால இதை நான் விசாரிச்சு என்ன படம் நாங்க டிசிஷன் எடுக்கிறோம். நான் ஜெயிட்டு பேசுறது பேச முடியும். ஜெகன் அது ஒரு பாட்டு மட்டுமா, மொத்தம் 7 பாட்டுமா? ஒரு 4 பாட்டு மெயினான பாட்டு. அந்த பாட்டு அது 3 ஒரு சின்ன சின்ன பாட்டு 4 வரிகள் தான் வரும். அது வந்து இயக்குனருக்கு சொன்னதுதான். அதாவது கரவியது அழிந்தாலும் சத்தியம் தான் அழியாதப்பான்னு ஐயா வைகுண்டர் சொல்லுவாரு. அந்த சத்தியத்துக்கு சாட்சியா நீங்களா இருந்ததுக்கு ரொம்ப நன்றி. என்னால யாரும் மனவர்த்தப்பட்டிருந்தா நான் பாதம் தொட்டு நன்றி மன்னிப்பு கேட்கிறேன்.